ஹாய் ஹலோ வெல்கம் டு ஒரு ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஈஸியாக சிம்பிளாக ஒரு குஸ்கா எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம். வெறும் மீல் மேக்கர் மட்டும் போட போகிறேன், அதுவும் இல்லாமல் செய்யலாம். சரி, மீல் மேக்கர் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக மீல் மேக்கர் வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். தக்காளி 3 மீடியம் சைஸ் தக்காளி, தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, புதினா ஒரு கைப்பிடி அளவு, கருவேப்பிலை ஒரு கைப்பிடியை விட கொஞ்சம் கம்மியாக, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போட்டு எல்லாத்தையும் பிசைஞ்சு ஊற வச்சுருக்கேன். அப்புறம் ஆனியன் வந்து பெரிய சைஸ் வெங்காயம் 2, அப்புறம் சாம்பார் வெங்காயம் ஒரு 5 சாம்பார் வெங்காயம், இது எல்லாமே நீல வாக்கில் அரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இதில் வந்து இப்போ ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து நெய் விட்டுருக்கேன். இதில் வந்து கரம் மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். நான் வந்து கரம் மசாலா வந்து ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஒன்றா அரைச்சி வச்சு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாமே வந்து அரைச்சி பொடி பண்ணி தான் வச்சுருக்கேன். ஏன்னா அதை எடுத்து போட்டுருவாங்கன்றதுனால இப்போ நான் வந்து வெங்காயம் சேர்த்துட்டு அதை போட போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அது பொடின்றதுனால கரிஞ்சிரும். அதனால் ஃபஸ்ட்டு ஆனியன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியன் சேர்த்துடலாம். ஆனியன் சேர்த்தவுடனே 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, சின்ன ஸ்பூன் தான், பெரிய ஸ்பூன் கிடையாது. பச்சை மிளகாய் வந்து அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து மிளகாத்தூளை வந்து 1 ஸ்பூன் சேர்க்க போகிறோம். காஷ்மீரி மிளகாத்தூள் தான், அதில் காரம் இருக்காது. நான் வந்து இந்த குண்டு மிளகாய் கொஞ்சம் காரமாக தான் இருக்குது, அதனால் ரொம்ப குட்டியாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மிளகாய் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி சீரக சம்பா அரிசி தான் ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், இதுதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த பாருங்கள், இந்த ஆனியன் நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம்ல, தயிர் போட்டு தக்காளி, அந்த இஞ்சி பூண்டு எல்லாம், அதை எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கலரி கொடுத்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வதங்கட்டும். நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன். இது எப்படி சேர்க்குறீங்களோ உப்பு அதுக்கு சேர்த்த மாதிரி ரைஸுக்கு கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா அந்த தயிரெல்லாம் ட்ரை ஆகி ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. கொஞ்சம் நேரம் விடலாம். இதுக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து மீல் மேக்கர் வந்து இங்கே வச்சுருக்கோம் இல்லையா, ஊற வச்சு அதை சேர்த்துடலாம். மீல் மேக்கர் சேர்த்துட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்ப்பேன்னு சொன்னேன் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் மீல் மேக்கரு. காஷ்மீரி சில்லி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து 1 ஸ்பூன் ஃபுல்லாக சேர்க்க போகிறேன். இங்கே பாருங்கள், ஏன்னா பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கோம், அதனால் இது போதும். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேங்க. இப்போது கலரிட்டு அந்த தயிர் அந்த காரம் எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் மூடி வைப்போம். இது நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றலாம். சீரக சம்பா அரிசின்றதுனால 1க்கு 2 தாராளமாக ஊற்றலாம். அரிசி அது நல்லா பெருக்கம் இருக்கும். இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இது கொதி வரும்போது கரெக்டாக உப்பு சரி பார்த்து ஒரு கல் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிச்சிருச்சு, அதனால் நான் அரிசி கழுவுனது சேர்த்துட்டேன். ஃபோனில் எடுக்கிறதுனால நான் கீழே வச்சுட்டு எடுக்கிறேன். அரிசி போடும்போது எடுக்க வாட்டம் வரல, அதனால தான். இப்போ இதில் அரிசி சேர்த்தாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் கலரிட்டு. ரொம்ப அப்படியே கலக்கக்கூடாது, லைட்டாக கலக்கணும். நடுவில் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி கலருங்க. இப்போ மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் கழிச்சு ஒரு வாட்டி கலரி விடுங்க. 5 மினிட்ஸ் கழிச்சு கலரிட்டு ஒரு கல் வச்சு தம் போட்டுட்டேன். இதோட 5 நிமிஷமோ இல்லை 10 நிமிஷமோ அது நல்லா வெயிட் பண்ணிவிட்டு, எனக்கு தெரிஞ்சு 7 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக நம்மளோட குஸ்கா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நடுவில் கரண்ட் போயிருந்தது, இப்போ வந்தது. இங்கே பாருங்கள், தம் போட்டு அப்படியே நல்லா பொலன்னு எப்படி வேறையாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.